ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் மிஸ்டர் சக்திவேல் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், ரொம்ப நல்லா இருக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களோடு சந்திக்க வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமா சார், த பிளஷர் இஸ் ஆல்வேஸ் ஆர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்துல அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியோட பிரசிடென்ட், தமிழ்நாடு பிரசிடென்ட் சாட்டையால அடிச்சு முற்போக்குத்தனமா பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் வருது. இல்ல கவன ஈர்ப்புன்னு சொல்லி அவரை பாசிட்டிவாவும் எடுத்துட்டு போறாங்க. நீங்க ஒரு கட்சி தலைவரா, ஒரு வழக்கறிஞரா இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இது அவர் கவன ஈர்ப்புக்காக தான் செய்தது போல தோன்றுகிறது. ஏன்னா கவன ஈர்ப்புக்காக அவர் செய்ய வேண்டுமா, இது செய்ய வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி ஏற்பது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய விவசாயிகள் டெல்லியில போய் போராட்டம் நடத்தினாங்க, எலிக்கறி சாப்பிட்டாங்க, அப்புறமா நிர்வாணமா நின்னாங்க. இதெல்லாம் நீங்க போராட வேண்டியதுதான். போராட்டத்துக்கு ஒரு முறை இருக்கு, அதுக்கு ஒரு நாகரிகம் இருக்கு. இந்த நாகரிகம் போராட்ட முறைகள் எல்லாம் நீங்க கவனத்தை ஈர்க்கணுங்கிறதுக்காக நீங்க எந்த அளவுக்கு இறங்க முடியாது. கரெக்ட். இது என்ன, நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, தமிழர்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, தமிழர்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. இந்த தமிழகத்தினுடைய பண்பாடு நாகரிகத்துக்கு உட்பட்டு தான் நீங்க அண்ணாமலை சாதாரண அண்ணாமலை கிடையாது. அவர் ஒரு மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர். ஆமா, மாநில தலைவர். அது இல்லாம அவர் காவல்துறை அதிகாரியெல்லாம் இருந்திருக்கிறாரு. நீங்க உங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இப்படி சாட்டையால தான் அடிச்சு ஈர்க்கணுங்கும் போது அது எனக்கு என்னமோ ஏற்புடையதாக தெரியவில்லை. இது ஒரு முறையற்ற செயல் மாதிரி கூட நான் பாக்குறேன். ஓகே, சரி. ஏன்னா இது நீங்க அவர் கவனிக்கப்படுத்தி தான் பண்றாரு, சந்தேகமா கிடையாது. தன்னைத்தானே வருத்தி கொள்வதாக சொல்லியிருக்கிறார். தன்னைத்தானே வருத்தி கொண்டு காந்தியடிகள் கூட நிறைய நேரம் உண்ணாவிரதம் பண்ணார். அதாவது சமூக அவலங்களை கண்டு, நாட்டு மக்களுடைய நிலையை கண்டு, அல்லது இந்து முஸ்லிம் அந்த போராட்டங்களை நிறுத்துவதற்காக தன்னைத்தானே வருத்தி கொண்டு அவர் உண்ணாவிரதம் நம்ம பார்க்கிறோம். தன்னைத்தானே வருத்தி கொண்டு இருக்கக்கூடிய உண்ணாவிரதங்க பார்க்கிறோம். அவர் அந்த உண்ணாவிரதத்தினுடைய நிலைப்பாடை கூட இவர் எடுத்துக்கலாம். அது ஒரு ஆமா, இது சாதாரண ஒரு சாட்டையால அடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு கொச்சையான தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு கொச்சை தன்மை அந்த இடத்துல ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு நாகரிகமான முறையில தான் என்றைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாகரிகமான முறையில தான் போராட்டங்கள் நடக்கணும். அதாவது கவனத்துக்கு இருக்கிறது சொல்லிட்டு அதுக்காக நாங்க நாகரிகமற்ற முறையில அநாகரிகமற்ற முறையில நான் சொன்னேன். இப்ப தமிழ்நாட்டு விவசாயிகள் போய் டெல்லியில போராடுறோம்னு சொல்லிட்டு எலிக்கறி சாப்பிட்டது, அரை நிர்வாணமா நின்னது, இதெல்லாம் தமிழர்களை கொச்சைப்படுத்துவது, கேவலப்படுத்துவது. அப்பயே நான் வன்மையை கண்டிக்கிறேன். அதேதான் இப்ப இவருக்கு நீங்க போராடுங்கள், கவனத்தை ஈர்ப்பதற்காக நாகரிகமான முறையில் உங்களுடைய கவன ஈர்ப்பு இருக்கணுமே தவிர, கவன ஈர்ப்புங்கிறதுக்காக உங்களுடைய தரத்தை நீங்க குறைச்சிக்க கூடாது. நீங்க உங்களுடைய தரத்தை குறைச்சிக்கல. நீங்க ஒரு கட்சியில பொறுப்புல இருக்கீங்க, மாநில தலைவரா பொறுப்புல இருக்கீங்க. அப்ப உங்களுடைய அந்த முறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது ஒரு சாதாரண மனிதர்கள் செய்யலாம். மாநில தலைவர், முன்னாள் காவல்துறை அதிகாரி இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி கவனம் ஈர்ப்ப உங்களுக்கு பேச தெரியும், வேறு முறைகளை கையாள தெரியும். ஒரு கட்சி உங்களுடைய இருக்கு, போராட்டத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, செய்யலாம். அதையெல்லாம் செய்ய முடியாதவர்கள், எதையுமே செய்ய முடியாதவர்கள் தங்களை அப்ப காந்திக்கு நம்ம அப்படி சொல்லல. காந்தி தன்னுடைய உடலை, அதாவது எதுவும் நோம்பு இருப்பது போல இருந்து சொன்னார், செய்தார். அது ஒரு நாகரீகமான முறையில தான் அவர் அந்த செயலை செய்தார். வெளியே கூட தெரியாது யாருக்கும். அதே மாதிரி உண்ணாவிரதம் இருக்கலாம். இது எனக்கு என்னமோ சாட்டையால அடிக்கிறது என்பது தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு ஒரு எதிரான ஒரு நாகரிகமற்ற போக்கு. இருந்தாலும் கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்த காரணத்தினால அதை மன்னித்து விடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து இத்தகைய செயலில் ஈடுபட்டார்னாதான் அவர் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, சரி, அவரை மன்னிச்சிடலாம் சார். இந்த சைட்ல வந்தோம் அப்படின்னா விஜய்
நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. விக்கிரவாண்டியில மிகப்பெரிய ஒரு தோரணை எல்லாம் போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 2 மீட்டிங் வச்சாரு. ஆளையே காணோம். இந்த இஷ்யூக்கும் பெருசா ஒன்றும் பேசல. அவரோட அரசியல் வருகையும் இந்த இஷ்யூக்கு அவர் எப்பவுமே வந்து இளைஞர்களை நோக்கி தான் அவரோட அரசியல் போயிட்டு இருக்க. நண்பா நண்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவரோட அரசியல் வருகையும்? அவர் வந்து இத வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு என் மனசுல தோணுது. உங்களோட கருத்துக்கு? நான் வந்து திரு விஜய் அவர்களை வந்து ஒரு நடிகராக தான் திரைப்பட நடிகர். சரி, அவர் ஓகே. வந்து ஒரு இன்னும் அரசியல்வாதியா பார்க்கல. அரசியல்வாதியாக நம்ம அவரை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொள்கை அடிப்படையில தான் அரசியல்ங்கிறது நிர்மாணிக்கப்படுகிறது. தனி மனிதர்களுடைய நிலைப்பாடுகளை வைத்து, இந்த தனி மனிதர்களுடைய கவர்ச்சியை வைத்த அரசியல்ங்கிறது கட்டமைக்க கூடாது. அப்படி கட்டமைக்கக்கூடிய அரசியல் தனி மனிதனை சுத்தி தான் இருக்கு. அத்தகைய அரசியல் ஜனநாயகத்திற்கு மக்களாட்சிக்கு எதிரானது. இப்ப திரு விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதை வரவேற்கிறோம். ஆனா சில எடுத்து சொல்லப்பட்ட கொள்கைகளின் அடிப்படையில் அவர் வந்து அவர் நடந்தது. அந்த கொள்கைகளை முழுமையா வெளியிட்டிருக்காருன்னா வெளியிடல. முழுமையாக வெளியிடாமல் ஒரு 10ஆம் பொதுவுல வந்து ஒரு சொல்லக்கூடிய கொள்கைகள்னு சொல்லி சிலவற்றை சொல்லி குறிப்பாக சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய கூட்டத்தை அவர் கூட்டாரு. அது உண்மை. விழுப்புரத்துல வந்து பெரிய கூட்டத்தை கூட்டுவது வந்து தமிழ்நாட்டுல வந்து பெரிய செய்தி கிடையாது. 50 கோடி 100 கோடி நீங்க செலவழிச்சீங்கன்னா கூட்டம் வரும். அதற்கான பின்புலம் திரைப்பட துறையினர் ஏற்பாடு செய்யக்கூடிய சக்தி எல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய காரணம் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர் பண்ணிட்டாரு. அதுக்காக வந்து அவருக்கு அரசியல் ரீதியா வந்து வாய்ப்புகளாக அமையும் படுற கிடையாது. தமிழகத்துல நான் உண்மையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே நான் உங்களுடைய வாய்ஸ் தமிழ்லயே சொல்லியிருக்கேன். திரைப்பட நடிகர்கள் இயக்கம் ஆரம்பித்து வெற்றி கண்டதாக தமிழ்நாட்டு அரசியல்ல கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல்ல உடனே பல பேர் என்ன சொல்லுவாங்க, திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் சொல்லுவாங்க, இல்லைன்னா செல்வி ஜெயலலிதா சொல்லுவாங்க. திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்தார். எம்.ஜி. ராமச்சந்திரன் தான் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்தார். ஆமா, உடைத்து அதிமுகன்னு ஒண்ணு ஆரம்பிச்சார். செல்வி ஜெயலலிதா அந்த எம்ஜிஆர் உடைத்து உருவாக்கி அதிமுகவில் இருந்த அதிமுகவை அவங்க வந்து அதுல தலைமைப்படத்தில் இருந்தாங்க. எனவே இருவர் வந்து கட்சியை வந்து ஆரம்பிப்பார், துவக்கவே இல்லை. அதுவாக இருந்த ஒரு சக்தியை உடைக்கப்பட்டு அதுல இருந்து ஒருத்தர் தலைவர் ஆகுறாரு. அதனுடைய தொடர்ச்சியாக செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, திரு சிவாஜி கணேசன் அவர் வந்து தமிழ்நாட்டுல இன்னும் அவங்க 2 பேரும் கூட என்னென்னமோ சொல்லுவாங்க. திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் வந்து கேரளான்னு சொல்லுவாங்க, அவங்க செல்வி ஜெயலலிதா கர்நாடகன்னு சொல்லுவாங்க. இவரு தமிழ்நாட்டுக்காரர் திரு சிவாஜி கணேசன். ஒரு பெரும்பான்மை சமுதாயத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அவர் கட்சி ஆரம்பிச்சு வெற்றி பெற முடியலையே. ஆமா, நடிகர் சரத்குமார், நடிகர் கார்த்திக், பாக்கியராஜ் முடியல, வெற்றி பெற முடியும். திரு விஜயகாந்த் கூட வெற்றிங்கிறது வந்து ஒரு முழுமையான வெற்றி கிடையாது. அரசியல் சூழ்நிலைகள்ல முதல்ல ஒரு வெற்றி அடைகிறாரு. அதுக்கு அடுத்தது சூழ்நிலைகள் காரணமாக வந்து ஒரு 8 விழுக்காடு 9 விழுக்காடு வாங்குறாரு. அதுக்கு மேல போக முடியல. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் முதல் முறை அவர்கள் தேர்தலை சந்திக்கக்கூடிய முதல் முறையில அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தால் அவர்கள் வெற்றி அடைவார்கள். இல்லைன்னா அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அந்த வாய்ப்புகள் அதே மாதிரி அது வந்து இதெல்லாம் என்ன எடுத்துக்காட்டுதுன்னா, தமிழ்நாட்டுல வெளியேதான் சொல்றாங்க, தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் வந்து சினிமா கவர்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் சினிமா கவர்ச்சிக்கு ஆட்பட்டவர்களே கிடையாது. அதை வந்து இன்னொரு வாட்டி நிரூபிப்பதற்காக திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜயால தமிழ்நாட்டு மக்களுடைய இயக்கம், தாக்கம், தேவைகள், உணர்வுகள், அவருடைய எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சி, எதிர்கால சிந்தனை, இதை பற்றியெல்லாம் என்றைக்கு பேசுகிறார்கள், என்றைக்கு மக்களுக்கு இதெல்லாம் அவர் செய்யக்கூடிய ஒரு பேச்சை இவருடைய பேசுவதன் மூலமாக அல்லது இவருடைய கொள்கைகள் மூலமாக இதெல்லாம் கிடைக்கும் என்று நம்புகிறார்களோ அன்றைக்குதான் அவர் பக்கம் திரும்புவாங்க. ஆனா அன்றைக்கு திரும்புறதுக்குள்ள அவர் வந்து அரசியல் இருந்து செல்வாக்கு இழந்து போயிடுவாரு. உதாரணத்துக்கு திரு கமலஹாசன். கமலஹாசன் கூடிய போது இதே போலதான் கூட்டம். சென்ற இடமெல்லாம் சிறப்பான கூட்டங்கள் இருந்துச்சு. இன்றைக்கு என்ன, திரு கமலஹாசன் எங்க போனாலும் அவரே கட்சி கூட்டமே போட மாட்டேங்கிறாரு. ஆமா.
மக்கள் நீதி மையம் எங்க போச்சுன்னே தெரியலையே சார். ஆமா ஆமா, எப்படி நீங்க மக்கள் நீதி மையங்கிறது ஒண்ணு இல்ல, அவரே மறந்துட்டாரு, கமலஹாசனே ம். மறந்துட்டாரு, நம்ம எங்க போயிட்டு. அதனால இதே நிலைமைதான் வந்து இருக்கும் திரு விஜய்க்கும் வரும். ஓகே. அதாவது ம். மிகப்பெரிய ஒரு மிராக்கல் சொல்லுவாங்கல்ல, ஆமா. அதிசயம் நடந்தால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராகக்கூடிய விஜய் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான அந்த அளவு அந்த சக்தியை அவர் அடைய முடியும். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. தமிழகத்துல பொறுத்தவரை இல்ல, இந்தியா முழுவதுமே சொல்லலாம். யாராவது புதிய கட்சி ஆரம்பிச்சா கொஞ்சம் பேர் அங்க போய் சேருவாங்க. ஆமா. எப்பவுமே அது உண்டு. உண்டு. ஏன் காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து புதிய கட்சிகள்ல தான் வாய்ப்புகள் அதிகம். ம். பதவிகள் கொடுப்பாங்க. அது இந்த மாதிரி வந்து எந்த கொள்கையும் இல்லாம கவர்ச்சியை மட்டும் வரக்கூடிய கட்சியில நீங்க கேட்கவே போறதில்ல. எதுக்காக நீங்க சேரீங்கன்னு கிடையாது. நீங்க சேர்ந்தா போதும். நீங்க 100 ஓகே. பேர் ஆட்சிக்கு வரணும்னு உறுதி கொடுத்துட்டு கொஞ்சம் பணத்தை செலவழிக்கக்கூடிய ஆளா இருந்தா பொறுப்புகள் கொடுப்பதற்கு தயாரா இருப்பாங்க. ம். கொள்கை அடிப்படையான கட்சிகள்ல ரொம்ப கடினம். பொறுப்புகள் உடனே வாங்க முடியும். முன்பே உயர்ந்திருக்கக்கூடிய கட்சிகளையும் வாங்க முடியாது. ம். அப்ப இந்த மாதிரி புதிய கட்சிகள், அது ஜாதி கட்சிகளை விட்டுருங்க, இந்த மாதிரி ம். கவர்ச்சி அடிப்படையில் வரக்கூடிய கட்சிகள்ல எல்லாருமே வந்து புதுசா வந்து எந்த பழைய சில இயக்கங்கள் இருப்பவர்கள் வந்து அங்க வந்து வெற்றி அடைய முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. அவங்களும் வருவாங்க. புதிய இளைஞர்களும் வருவாங்க. ம். ஏன்னா இதை பேரா வைத்துக் கொண்டு அவர் உடனே மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டாரு சொல்ல முடியாது. இந்த மாற்றம் வந்து புதிய கட்சி நடக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நடக்குது. ஓகே. அதனால எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சி என்பது அது வந்து ஒரு தேக்க நிலை அடைந்து விட்ட வளர்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா விழுப்புரம் மாநகருக்கு அப்புறம் எந்த விதமான செயல்பாடும் கிடையாது. ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடு. இப்ப கூட நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல திரு விஜய் பல்கலைக்கழக அந்த குற்றவியல் சம்பவத்தை தொடர்பா திரு விஜயனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு அவர் வந்து தமிழக ஆளுநரை சந்திச்சு ஒரு மனு கொடுத்திருக்காரு. அவ்வளவுதானே தவிர அவர் இதற்காக ஒரு போராட்டமோ அல்லது இதற்காக ஒரு வலிய மக்கள் மீது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தையோ அவர் வந்து சொல்லவே இல்லையே. அவரு ஒரு அரசியல் செய்கிறார் என்பதை காட்டுவதுதான் இப்ப வந்து அவர் வந்து ஆளுநரை சந்திச்சது காட்டுது. ஆளுநரை சந்திக்கிறது எப்ப நீங்க வந்து கீழே வந்து இறங்கி அரசியல் செய்ய முடியாதவங்க ஆளுநர் மூலமாக அரசியல் செய்ய எண்ணுவார்கள். அதைத்தான் வந்து திரு விஜய் வந்து அவர்கள் செய்ய நினைக்கிறார். அது எந்த அளவு சரியா இருக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இருந்தாலும் பொதுவாக நடிகர்கள் கொள்கையற்றவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது அந்த கட்சி என்பது பெரிய அளவுல வளராது என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க இப்படி சொல்றீங்க சார். இந்த சைட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள், விசிகா இவங்கெல்லாம் வந்து ஒரு கொள்கை அடிப்படையில இருந்தவங்க. ஆனா இன்னைக்கு திமுகவோட சேர்ந்து திமுகவுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கு. அப்படி இருக்கிற அவங்களுமே வந்து இந்த போராட்டத்துக்கு வரவே இல்லையே அப்படின்னு வந்து நினைக்கும் போது மனசளவுல நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா வந்து விஜய் விட்டுருவோம். ஏன்னா வந்து இன்னும் கொள்கைகள் வரல. அவர் வந்து இன்னும் ஒரு நடிகரா தான் நீங்க பாக்குறீங்க. பட் இருந்தாலும் கொள்கையோடு இருக்கிறவங்க, கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்க 50 வருட அரசியல், விசிகாவை பாத்தீங்கன்னா 35 வருட அரசியல். இதுக்கு எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அடிப்படையில நீங்க வந்து பாக்கணும். இந்த தமிழகத்துல வந்து விசிகாவும் சரி, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் சரி, அவங்கெல்லாம் ஒரு விழுக்காடு வாக்குகளோட மீறலை தான். ஒரு விழுக்காடு வாக்குகளுக்கு கீழே தான் இருக்காங்க. எல்லாரும் 3 பேர் இவங்க எடுத்துக்க. விசிகாவும் சரி, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் 15 விழுக்காடுகள்னு வந்து ஆதவர்ஜன் சொல்றாரு சார். கிட்டத்தட்ட 15 விழுக்காடுகள் நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அனுப்பிச்சிட்டாங்க. அவரு ஏங்க அவர் வந்து ஊடகங்கள்ல அவர் பேச்சு வெளிப்படணுங்கிறதுக்காக அவர் கண்டதை பேசுறாரு. அவர் கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் வாங்கிய வாக்குகளினுடைய அடிப்படை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு விழுக்காடு தான். தனியா நின்றாங்கன்னா எந்த விழுக்காடு வாங்கினாங்கன்னு தெரியாது. ஒரு விழுக்காடு கீழே தான் போயிருக்காங்க. கூட்டணியில சேர்ந்து இப்ப வந்து 1.5 விழுக்காடு வந்திருக்காங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை இடது கம்யூனிஸ்ட் ஒரு விழுக்காடு கீழே, அந்த வலது கம்யூனிஸ்ட்ங்கிறது அது பாத்தீங்கன்னா 0.75% தான். அப்ப நீங்க வந்து மோசமா இருக்கிறவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து பெரிய அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறார். நீங்க பேசக்கூடிய இந்த கொள்கை பெரிய
35 ஆண்டு கால 100 ஆண்டு கால வரலாறு அதெல்லாம் கிடையவே கிடையாது. 100 ஆண்டு கால வரலாறு கொண்ட இந்த கட்சி 2014 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரியும் கம்யூனிஸ்ட் சரி, வலதுசாரி கம்யூனிஸ்ட் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்திடம் மொத்தம் 25 கோடி அவர்கள் வாங்கியிருக்காங்க. அவர்களுடைய வங்கி கணக்கில் 25 கோடி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது திமுகவில் தேர்தலுக்கு முன்பு. சரி. நேர்மையை பத்தி நீங்க என்ன பண்ணீங்க? அதை கணக்குல கூட காட்டல அவங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கணக்குல காட்டிடுச்சு. அதன் மூலமா வெளிப்படுத்து. இதுதான் அவங்களுடைய நேர்மையும் அவர்களுடைய அவர்கள் வந்து ஒரு தமிழகத்தில் ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்க தான். திமுக வந்து கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும், விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து பிரதிபலிக்கிறாரே தவிர தமிழ்நாட்டு மக்களை வந்து பிரதிபலிக்கிறாரு. குறிப்பிட்ட சமுதாயம் குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடியவர்களை அவர் பிரதிபலிக்கிறார். அந்த சமுதாய மக்களுடைய உணர்வுகளுக்காக எண்ணங்களுக்காக அது தேவைதான். ஒரு சமுதாயத்துல சமுதாய கட்சியாக இருக்க வேண்டிய அந்த நிலையில தான் விசிகா இருக்கக்கூடிய காரணத்தினால விசிகாவினுடைய நீங்க பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஒரு சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடிய எந்த கட்சியும் அவர்கள் மிகப்பெரிய அளவுல எல்லாவற்றிலையும் கருத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் வந்து அந்த அந்த தலைவர்கள் ஏதாவது பதவி அடைய வேண்டும் அல்லது அரசியலில் எப்பொழுதும் ஆதிக்கம் அடையக்கூடிய வெற்றி வாய்ப்புக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்க இருக்கிறதோ அதை சார்ந்துதான் இருக்கணும். சார்ந்து இருப்பதற்காக அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறாங்க. நம்ம சொன்ன ஊடகத்தை பொது ஊடகங்களை பத்தி அதே கருத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள். இந்த கூட்டணி கட்சிகள் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூறினாலோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைபாடினாலோ மறைமுகமாக நேரடியாக வசைபாடினாலோ அவர்களுக்கு வருகின்ற தேர்தலில் அவர்களுக்கு இடமளிக்கப்பட்டார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில நீங்க இடமளிக்கலைன்னா அவர்கள் வந்து வேற இன்னொரு பக்கம் போறோம். முன்னாடியெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுக இல்லைன்னா அதிமுக பக்கம் போகலாம். திமுக பக்கம் இல்லைன்னா அதிமுக பக்கம் போனீங்கன்னா இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா வெற்றி வந்துடும். இப்ப அவர்களுக்கு வந்து திமுக நம்ம அதிமுக போனோம்னா வெற்றி உறுதியா அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. அதனால இந்த ஆங்கிலத்துல சொல்வது போலதான் நீங்க வந்து நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது திமுக வந்து அதிமுக அன்னோன் ஏஞ்சல். வெற்றி அடையுமா அடையாதா அப்படின்னு நம்பிக்கை கிடையாது. சரி, நம்பிக்கையற்ற ஒரு ஏஞ்சலோட போறதுக்கு அவங்க தயாரா இல்லை. திமுக எவ்வளவு மோசமா இருந்தாலும் வாயை மூடிட்டு அதோட இருந்து நம்ம வெற்றி அடைகிறதுக்கு பார்ப்போம். ஏன் அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, நீங்க 1000 சொல்லலாம் எல்லாரும். அரசியல்ல தேர்தல்ல நீங்க வெற்றி அடைஞ்சு எம்எல்ஏவோ எம்பியாவோ சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றவோ எத்தனை பேர் இருக்கீங்கிறதா அதற்கு பிறகு அவர்களுடைய அரசியல் வரலாறு சொல்லுது. அவர்கள் எப்படி வலுவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது செய்ய முடிகிறது. அரசியல் செய்வதற்கு அதுதான் உதவுகிறது. இல்ல நான் கொள்கை அடிப்படையில போய் நான் ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டேன் அதனால நான் பண்றேன்னு சொல்லிட்டு போய் தேர்தல் இன்னும் தோது போனீங்கன்னா உங்களை இந்த சமுதாயம் இந்த மாநிலம் மறந்து விடுகிறது. சமுதாயம் இல்ல, இந்தியாவே மறந்து போயிடும். மறக்கக்கூடாதுன்னா நம்ம எப்பயும் வெற்றி அடைஞ்சாகும், ஏதாவது வகையில வெற்றி அடைஞ்சாகும். அந்த நிலைப்பாட உறுதியா வந்து விசிகாவும் சரி கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் எல்லாம் புரிஞ்சு வைத்துக் கொள்ளக்கூடிய காரணத்தினால திமுகவினுடைய செயல்பாடுகள் எந்த அளவு மோசமாக இருந்தாலும் அவர்கள் வந்து அதோட அனுசரணையாக போவதுதான் சிறந்த முறை. நமக்கு எதுக்கு திமுகவே இதை பார்த்துக்கும் சமாளிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இதில் ஒட்டும் இல்லாமல் உரசும் இல்லாம அப்படியே பட்டும் படாத மாதிரி ஒரு மேம்போக்கா ஒரு கருத்தை சொல்லிட்டு அறிக்கையை ஒண்டி விட்டுட்டு போயிட்டு அப்படியே அமைதியா போயிட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. ஒருவேளை இது வந்து இந்த நிலைப்பாட்டை மாற்றும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு திமுகவும் அதிமுகவும் ரெடி ஆயிட்டாங்கன்ற மாதிரி பாக்குறீங்களா? ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இனிமேல் 2026க்கு அப்புறம் யாரு வந்து உண்மையாவே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்றாங்களே சார், எப்படி பாக்குறீங்க? அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தமிழகத்தை பொறுத்த வரை வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்றது வந்து நல்லது செயல் மாதிரி தெரிஞ்சாலும் கூட திமுகவோ அதிமுகவோ அவங்க வந்து சொன்னாங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய வலுவான சக்தியாக இல்லை. அதனாலதான் வந்து
ஆட்சியின் பங்கு அப்படின்னு அவங்க வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணம் வந்துடும் சொல்லி திமுக நினைக்கிறது, அண்ணா திமுக நினைக்கிறாங்க. நம்ம ஆட்சிக்கு அடுத்தது என்னது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி என்ன அவங்க நினைக்கிறாங்க? இந்த முறை நம்ம வந்து இந்த தேர்தலில் வந்து மக்கள் வந்து போன முறை திமுக வாக்களிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய வரலாறு, தேர்தல் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அடுத்த முறை மிகப்பெரிய வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுக வாக்களிக்க போறாங்க. மக்கள் கண்ணை மூடிட்டு வாக்களிப்பாங்க. அதற்காக நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அப்படிங்கிற அடிப்படையில தான் அண்ணா திமுக செயல்பாடு இருக்கிறது. இப்ப நாங்க ஆட்சியில பங்கு தர்றோம், நீங்க வாங்க, உங்களை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்க வலு அற்ற ஒரு தலைமையை போல உங்களுக்கு காட்சி கொடுக்கும். இதை அவங்க விரும்பல. அதனால வந்து ஆட்சியின் பங்குங்கிற வாய்ப்பே வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. அதுல இப்ப ஆட்சியில பங்கு நீங்க யாருக்கு தர போறீங்களோ அவர்களை நீங்க இணைத்துக்கிட்டீங்கன்னா, கடந்த முறை நடந்துச்சு பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மிகவும் பிற்படுத்த பட்டியலில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுல 10.5 விழுக்காடை வந்து வன்னியர்களுக்கு தேர்தலுக்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அளித்தது. அதற்கு பின்விளைவு என்ன ஆச்சு? நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து அவர்களை திருப்தி செய்வதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து எப்படியாவது தேர்தலில் கொண்டு வந்து கூட்டணியை கொண்டு வந்து வெற்றி அடைஞ்சலாங்களுடைய எண்ணிக்கையில 10.5 விழுக்காடு கொடுத்தீங்க வன்னியர்களுக்கு. அவருடைய விழுக்காடு தென் தமிழகத்துல எதிரொலித்தது. ஆமா, தென் தமிழகத்துல இன்னைக்கு அதிமுக ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சில பொதுவான கட்சிகளை விட்டுட்டீங்கன்னா பெரும்பான்மையான கட்சிகள் ஜாதிய கட்சிகளை தான் இருக்கு. அப்ப இந்த ஜாதிய கட்சிகளுக்கு நீங்க வந்து ஆட்சியில் பங்குன்னு கொடுத்தீங்கன்னா, ஒரு ஜாதி கட்சியாக கொடுத்தீங்க ஆட்சியில பங்குன்னு சொன்னீங்கன்னா பிற பகுதிகள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். நிச்சயமா. பிற பகுதிகள் அதே பகுதிகளில் கூட வேற ஜாதிகள் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. ஆமா, இதெல்லாம் சிக்கல்கள் வந்து நடைமுறை சிக்கல்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்பதற்கான வாய்ப்புகளை ஒரு காலத்தில் இருக்கு. ஓகே சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குவெஸ்டின். நம்மளோட கட்சி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி வந்து என்ன நிலைப்பாடு 2026ல எடுக்க போறீங்க? நீங்க வந்து எப்படி இந்த இன்சிடென்ட்டை ஒரு கட்சியா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் நடவடிக்கை வந்து மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தமிழக அரசு உரிய முறையில விசாரணை மேற்கொண்டு உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வந்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டிய கடமை தமிழக அரசு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என்பதை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி வலியுறுத்துகிறது. இது எங்களுடைய இந்த குற்றச்சாட்டு. அடுத்தது எங்களுடைய 2026 தேர்தலை பொறுத்தவரை நாங்க வந்து சாமானிய மக்களுக்கான அதிகாரத்தை நோக்கிய பயணங்கிறதா எங்களுடைய அடிப்படையை. சரி, சாமானிய மக்கள் அதிகாரத்திற்கு வரும்போதுதான் சாமானிய மக்களுக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள், அவர்களுக்கான வாழ்வதிகாரங்கள் எல்லாம் வாழ்ந்து சிறப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் உறுதியா இருக்கோம். எனவே சாமானிய மக்களினுடைய அந்த அதிகாரத்தை வருவதற்காக அவர்களை எல்லாம் ஒன்றிணைப்பதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம். குரலற்றவர்களின் குரலாக இருப்போம் சொல்வது போல நாங்கள் சாமானிய மக்களின் அதிகாரத்திற்காக சாமானிய மக்களை ஒன்று திரட்டி இந்த 2026 தேர்தலை சந்திப்பதற்கான முயற்சிகளை ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது ஒரு கட்சியோட அலையன்ஸ் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கா, இல்லாட்டா இனி இஸ் இட் டூ early to call for it? இது வந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கருத்துக்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாது. ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. 2025 நோக்கி நம்ம போகும்போது நிச்சயமா அட்லீஸ்ட் 1 வீக் எவ்ரி வீக் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான அதாவது வந்து 2 பேரும் எப்படி டைம் இருக்கு அப்படின்றத பார்த்து நிச்சயமா அட்லீஸ்ட் ஒன்ஸ் a வீக்காவது நம்ம சந்திக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நேரம் இருக்கிறதோ இல்லையோ நேரத்தை நம்ம வந்து உருவாக்குவோம் என்ற அடிப்படையில வந்து வாரத்திற்கு ஒரு முறை இல்லை 2 முறை கூட சந்திப்போம். அதுக்கான வாய்ப்புகளை நானே உருவாக்கி தரேன். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி.